நம்முடைய கட்டுப்பாட்டுல கலைஞரா இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் மத்தியிலே இருக்கின்ற கட்சிகள் இருந்தன. வெதர் இட் இஸ் காங்கிரஸ் ஆர் பிஜேபி. உங்க கட்டுப்பாட்டில் நாங்க இல்ல. ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. நாங்கலாம் எலெக்ஷன்ல 2014ல நிக்கும்போது, இவங்க ஜெயிச்சாலும் ஜெயிச்சு பிஜேபிக்கு தான் ஆதரவு குடுப்பாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரத்தினுடைய கடைசி உச்சகட்டத்தில அம்மா சொன்னாங்க. ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நீங்கள் பிரச்சாரம் செய்வதைப் போல் நாங்கள் இல்லை. நாங்க வந்து இந்த குஜராத்தின் மோடியா அல்லது தமிழ்நாட்டின் லேடியா என்று பார்த்து விடுவோம் இந்த தேர்தலில் என்று சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. ஆக இப்படித்தான் நாங்க டீல் பண்ணோம். அம்மா பிஜேபிய டீல் பண்ணது இப்படித்தான். கலைஞர் பிஜேபியவும் அல்லது காங்கிரஸையும் டீல் பண்ணது இப்படித்தான். ஸோ ஏடிஎம்கே உடைய அப்பர் ஹேண்டா இன்னைக்கு இல்ல. இல்ல. தீர்மானிக்கிற இடத்துல இல்லன்ற முடிவுக்கு வந்துட்டீங்க. தீர்மானிக்கிற இடத்துல இல்லைங்கிறது கூட மட்டுமல்ல. அடிமை சாசனம் எழுதி குடுத்துட்டு தான் அந்த கூட்டணிய வச்சிருக்காங்க. யாரையோ 4 பேர், 5 பேர், 10 பேர காப்பாத்துறதுக்காக தான் அந்த கூட்டணி. கட்சிய காப்பாத்துறதுக்கு இந்த கூட்டணி வைக்க மாட்டாங்கல்ல. நீங்க சொல்றது கடுமையான குற்றச்சாட்டு. கடுமையான குற்றச்சாட்டு தான். அதாவது எப்படின்னா, அ வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணன், எங்களுக்கு பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று அறிவித்தாரா இல்லையா? இதற்கு முந்தி. அறிவிக்கும்போது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். தமிழ்நாட்டுல பூரா தீபாவளி எப்படி கொண்டாடுவாங்களோ, அப்படி அதிமுக தொண்டன் பூரா பட்டாசு வெடிச்சு கொண்டாடினான். கொண்டாடினானா இல்லையா? இனிப்புலாம் கூட குடுத்தாங்க. இனிப்புலாம் குடுத்தாங்க. அப்ப அத வெல்கம் பண்ணான். கூட்டணி இல்லைன்ற உடனே அத அப்படியே மனமகிழ்ச்சியோட வெல்கம் பண்ணான். இப்ப நீங்க கூட்டணின்னு மறுபடியும் அறிவிச்சீங்க. கேதக்கார வீடு இருந்த மாரி இருந்துச்சு அதிமுக. எங்கேயாவது ஒரு சத்தம் கேட்டுச்சா? எங்கேயாவது ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படின்னா தொண்டன் அத ஏத்துக்கிறல. தொண்டன் கீழே இருக்கிற தொண்டன் நீ எவ்வளவுதான் மேல பேசினாலும், என்ன பண்ணாலும், இந்த கூட்டணி கீழ அந்த வர எலக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா தொண்டன் ஏத்துக்கிறல.